நீ என்ன பேயா இல்ல நாகினியா? சொல்லாம கொள்ளாம வந்து இப்படி முன்னாடி நிக்கிறது நல்லாவா இருக்கு? நீ இங்கதான் இருக்கங்கறத இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஓவரா டிராமா பண்ணாதன்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க இருந்த? மரியாதை தெரியாதா உனக்கு? முதல்ல பயமுறுத்திட்டு அப்புறமா மரியாதை இல்லாம வேற பேசிக்கிட்டு இருக்க. நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சா கொஞ்சம் மரியாதையா பேசு, புரியுதா? நீ இது வரைக்கும் என்கிட்ட மரியாதையா பேசிருக்கியா? நீ ஏதாவது முதல்ல நல்ல விஷயம் பண்ணு, அதுக்கப்புறம் உன்கிட்ட நல்லா பேசுறேன், புரியுதா? என்ன நல்ல வேலையா? என்ன இப்ப வரைக்கும் தபலா வாசிச்சுட்டு இருந்தனா இல்ல கொசு அடிச்சுட்டு இருந்தனா? உனக்கு மலேரியாவும் டெங்கும் வந்துடக்கூடாதுன்னு பேச வந்துட்டா. இங்க பாரு, என்கிட்ட பேசணும்னு நினைச்சனா கொஞ்சம் பாசமா பேசு, இல்லனா என்கிட்ட பேசவே பேசாத, புரியுதா? நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? யார பார்க்க போயிருந்த? யார பார்க்க போயிருந்தனா? ஏன் நான் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைச்சியா? நான் என்ன ஹாஸ்டல்ல இருக்கேன்? நீ என்ன அந்த ஹாஸ்டல் வார்டனா? நீ என்ன மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? எதுக்கு போன, எங்க போன, யார் கூட போன, எப்படி போனேன்னு இந்த டோன்ல எல்லாம் என்கிட்ட கேட்காத, புரியுதா? ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா பாசமா மரியாதையா கேளு, அதுவும் சிம்பிளா கேளு, இல்லனா நான் பதில் சொல்ல மாட்டேன். அப்படிங்களா? நீங்க எங்க என் போனை எடுக்கல? சில நேரத்துல இந்த போனை எனக்கு இப்படி தூக்கி போட்டுரு. இது உன்னோடது இல்ல, இல்லனா தூக்கி போட்டுருப்பேன். 3 மிஸ்டு கால்ஸ். எதுக்கா கால் பண்ண? ஏன் கால் பண்ணனா? அப்படின்னா கன்சர்ன் எதுவுமே இல்லல. கரண் எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்சு நான் ரொம்ப மூளை குழம்பி போயிருக்கேன். அவன் ஃபேமிலி பத்தி அவன் பயப்பட மாட்டேங்கிறான். அவன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். எல்லாருக்கு முன்னாடி என் உண்மையை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அவன் என்ன விழ வச்சு என்னோட பிளட் சாம்பிள் எடுத்துட்டான். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நீ என்னடா எது கால் பண்ணன்னு கேக்குற? முடிஞ்சுதா? எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற பேபி? இந்த பிருத்வி உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே? என்ன நான் டென்ஷன் ஆகாத அளவுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு சொல்றியா? நான் உன்னோட போனை எதுக்காக எடுக்கலன்னு தானே நீ கேட்டுக்கிட்டு இருக்க. நான் எதுக்காக எடுக்கல தெரியுமா? உனக்கு யார் ரொம்ப டென்ஷன் கொடுக்கறாங்களோ அவனுக்கு டென்ஷன் கொடுக்கறதுக்காக, அவனுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக, அவனோட விக்கெட் போறதுக்காக எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருக்க? நானும் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு. பேஷன்ஸ் பேபி. வேலை முடிஞ்சதும் உனக்கு தானாவே தெரிஞ்சிடும். So be patient and keep watching. நான் இதுக்காக வெயிட் பண்ணனும்? இது வரைக்கும் நம்ம எல்லா பிளான்ஸையும் ஒன்னா சேர்ந்து தானே பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ற. கரண் விஷயத்துல நீ என்ன பண்ண போறங்கறத என்கிட்ட தெளிவா சொல்லிடு. இங்க பாரு, நீ இப்பெல்லாம் தானாவே போய் பிரச்சனையில மாட்டிக்கிற. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சரி பண்றதுல எனக்கு தேவையில்லாம பிரச்சனை வந்துருது. ஓ, என் பிரச்சனையை சரி பண்றதுல உனக்கு பிரச்சனை வந்துருதா? ஓ ரியலி? யார் பேசுறாங்கன்னு பாரு. எந்த பூனைக்காக நான் 100 எலியை சாவடிச்சனோ என்னையே பார்த்து நீ கத்திக்கிட்டு இருக்கியா? இப்பதான் எனக்கு புரியுது. நீ இல்ல பிரெக்னெண்டா இருக்கிறது நான் தான். பிரீதா ரெஜிஸ்டர்ல உன் பேர் இல்ல என் பேரை பார்த்துட்டா டாக்டர் உன்னோட இல்ல என்னோட உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாங்க இல்லையா? நீ ஒண்ணு பண்ணு, பக்கத்துல இருக்க மெடிக்கல்ல இருந்து 2 மாத்திரை வாங்கிட்டு வா. உன் ஞாபகம் மறதிக்கு அந்த மாத்திரையை போட்டுக்கோ. அப்பதான் உனக்கு புரியும். என்னோட டைம் முழுக்க உன்னை காப்பாத்துறதுலே போயிட்டு இருக்கு, புரியுதா? வீணா பேசிட்டு இருக்க. நில்லு, நீ என்ன காப்பாத்துன? நான் தான் உன்னை காப்பாத்துனேன். அந்த டாக்டர் வீட்டுக்கு மட்டும் போகலனா, அந்த குழந்தை தலைமையில நான் துப்பாக்கியை வைக்கலனா, அவர் ரிஷப் குடும்பத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருப்பா. நீ அப்பவே அங்கேயே மாட்டிருப்ப. உன்னோட உண்மை வேலையை வந்திருக்கும். என்ன புரியுதா? எல்லா பெரிய வேலையும் நான் தான் பண்ணிருக்கேன். பிளான சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஓகே ஃபைன், நான் சொல்றேன். நீ தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறியே. இப்ப அந்த கிரிக்கெட் பிளேயர் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கான். நான் அந்த இடத்துக்கு இப்போ ஒரு பாம் அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு பயங்கரமான பாம். அது வெடிச்சதுன்னா அந்த கில்லி தண்டா பிளேயருடைய மானம் மரியாதை எல்லாமே நாசமா போயிடும். மேபி நீ ஒரு சிங்கம் எலியா மாறினதை பார்த்திருக்கியா? இதுக்கப்புறம் பாப்ப. அந்த கரண் இருக்கானே, தி கரண் சொல்லுவான்ல, இப்ப இந்த பிருத்வி அந்த சிங்க முகமுடிய போட்டுட்டு இருக்கிறவன எலியா மாத்த போறேன். பாத்துக்கிட்டே இரு. அவன் நிலைமைய பார்த்து நீ சந்தோஷப்படுவ. பிருத்வி, நீ என்ன சொல்ற? எந்த பொம்மை பத்தி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. டோன்ட் வரி பேபி. எல்லாரையும் அழிக்கிற பாம்பை பத்தி நான் பேசவே இல்லை. நான் ஒரு அழகான பாம்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். அது ஒரு கியூட்டான பாம். அது கரணை மட்டும்தான் அழிக்கும். அந்த கரனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, அது எல்லாத்தையுமே மண்ணோட மண் ஆயிடும். அது மட்டும் இல்ல, அவன் குடும்பமே இனி அவனை திரும்பி பார்க்காது. அவனோட ஃப்ரெண்ட் பிரீதா இருக்கால, அவளும் அவனை சப்போர்ட் பண்ண மாட்டான். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். பிருத்வி, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க? இதான் அந்த பாம். இவ்வளவுதான் அந்த கிரிக்கெட் பிளேயர்ட்ட அனுப்பியிருக்கேன்.
எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஹாய் ஹேண்ட்ஸம். உன்னோட பேர் என்ன ஸ்வீட் ஹார்ட்? பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? சமீர். சமீர்? வாவ், ஐ லவ் திஸ் நேம். யூ நோ, நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுமே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். வா, இந்த உலகத்தோட பார்வையில இருந்து தூரமா எங்கேயாவது போயிடலாம். நாம 2 பேர் மட்டும். ஆஹா, நீங்க படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? எதுக்காக இப்படி டயலாக் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, நான் இங்கே இருக்கேன். பாய். வாயேன் ப்ளீஸ். ஜஸ்ட் நாம 2 பேர் மட்டும். உன்னை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். யாருக்கும் இல்ல. ஷேர் பண்ண மாட்டீங்களா? ஆ, வா, நான் என்ன பட்டர் சிக்கனா? ஏன் ஷேர் பண்ண மாட்டீங்க? சரி, கோவப்படாதீங்க. ஒரு ட்ரிங்க் பண்ணலாமா? யா ஷூர். நான் உனக்காக ட்ரிங்க் கொண்டு வரேன். யா. ஓ காட், பார்த்து நடக்க மாட்டியா? அந்த தலைவலி திரும்ப வர்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம். அட கர்ணனா, சொல்லியே ஆகணும். உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு. எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? என்னால முடியாதுப்பா. எங்கேயாவது மறைஞ்சுக்கணும். என்ன பண்ற? இங்க இருந்து கிளம்பு. எக்ஸாக்ட்லி, நீ கேட்டது கரெக்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் உனக்கு உன் லைஃபோட உண்மையை சொல்ல போறேன். உனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு உள்நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டுல கூட கிடைக்க மாட்டா. அப்புறம் வெளிநாட்டுலயா, ஸ்பேஸ்ல, யூனிவர்ஸ்ல கூட கிடைக்க மாட்டா. எனக்கு மூச்சு விட முடியல. ஆனா சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப அழகா இருக்கேன், இன்டெலிஜென்ட்டா இருக்கேன். அப்புறம் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரேரா இருக்கும். அண்ட் ஐ லைக் யூ. இல்ல, நம்ம யார வேணாலும் லைக் பண்ணலாம், ஆனா நீ ரொம்ப ஸ்பெஷல். அதனால ஐ லவ் யூ. சமீர் மட்டும் இதை கேட்டுட்டானா, நான் பாங் குடிச்சிட்டு தான் இதை பேசுறேன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் எனக்கு மரியாதை கொஞ்சம் கூட இருக்காது. ஒரு நிமிஷம், நான் எதுக்கு அவன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்? அவன் வாயில இருந்ததுன்னா நான் ஐ லவ் யூ கேட்கணும். இல்ல இல்ல இல்ல, டேக் டூ. பொறுமை. ஓகே. ஹலோ சமீர், நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, அது சர்ச் லைட்டை வச்சு தேடினாலும் உனக்கு என்ன மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டா. இல்ல, இது கேட்கவே வித்தியாசமா இருக்கு. திமிரான பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூட்ல பேசுற மாதிரி இருக்கு. அவனுக்கு நான் ஆட்டிடியூட் காட்டுறேன்னு அவனுக்கு மட்டும் தோணுச்சுன்னா அவன் என்ன தப்பா எடுத்துப்பானே. அப்புறம் அது மட்டும் இல்ல, இது காதல் விஷயம். சோ பாசமா தான் பேசணும். சரி, லெட்ஸ் ட்ரை அகைன். ஓகே, டேக் 3. ஹலோ, ஹாய் சமீர், நான் ஸ்ருதி. அச்சோ, யாருக்கும் நான் பேசுறது கேட்கலையே. இந்த பார்ட்டில என்ன நடக்குது? இந்த நேரத்துல யார் கால் பண்றாங்க? ஸ்ருதி. ஹாய் ஸ்ருதி. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டா. எங்க தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் என்ன மாதிரி அழகா இன்டெலிஜென்ட்டா இருக்க டெர்லி காம்போ எங்கேயுமே கிடைக்காது. ஸ்ருதி, இந்த போன் எப்படி கனெக்ட் ஆச்சு? ஹாய், அது ஸ்ருதி தான். நீ ஏதாவது கேட்டியா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? இல்ல, ஆக்சுவலி எனக்கு புரியல. நீ மறுபடியும் சொல்லு. இதுதான் நடக்குது. நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது, அப்புறம் எனக்கு தலை சுத்துது. இப்ப எனக்கும் எதுவும் புரியலையே. முதல்ல இப்படி வேகமா பேசுறது நிறுத்து. ஒரு பெருமூச்சு விட்டு ரிலாக்ஸா நீ பேச ஆரம்பி. ஓகேவா? பாஸ் எடுத்து மெதுவா பேசு. அப்பதான் நீ சொல்ல வர்றதே எனக்கு புரியும். ஓகே? ஓகே. யா, மூச்சு நல்லா இழுத்து விடு. வெரி குட். ஓ மை காட், என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஒரு கேள்வி தானே கேட்கணும், ஆனா கேட்க முடியாதோ? இல்ல, என்னால கேட்க முடியாது. நீ நிஜமாலே ரொம்ப பெரிய முட்டாளா இருக்க ஸ்ருதி. ஃபோன் பண்ணது உனக்கே தெரியல. ஸ்ருதி, 10 செகண்ட் ஆயிடுச்சு, பேசு. நான் என்ன சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி, ஓகே.
சொல்லு. ஆ, அது நான் உன்னை உன்னை ஒன் செகண்ட். அது நான் சமீர், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். மீட்டு ஸ்ருதி. மீட்டுன்னா மீட்டுனா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லவே மாட்டியா? நீ ஒரு பையன் தானே. ஆக்சுவலி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டதை நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அதாவது அதாவது உனக்கும் இதெல்லாம் ஃபீல் ஆகும்ல. எனக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லணும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் ஃபீல் ஆகும். உனக்கு கால் பண்ணணும்னு நிறைய தடவை யோசிப்பேன். ஆனா பயமா இருக்கும். ஒருவேளை நான் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்கலைனா, அதான் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அட சொல்லி பாரு. அது ஹே சமீர், நீ எதுக்காக இங்க தனியா நிக்கிற? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்தா உனக்காக ட்ரிங்க். நான் ஒருத்தர்கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ நீ தனியாவே குடி, அப்புறமா பேசலாம். ப்ளீஸ், தேங்க்யூ. பாய் பாய். குடி குடி குடி, 2 கிளாஸையும் குடி. வேற ஒரு பொண்ணோட பார்ட்டில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இப்பதானே என்ன மிஸ் பண்றதா என்கிட்ட சொன்னா. லாயர் சீட்டர். உன்கிட்ட நான் எப்பயுமே பேச மாட்டேன் சாமி. கட் பண்ணிட்டாளா? கதை கந்தல். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். பிக்கப் 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 ஸ்ருதி. அந்த மேட்சை பத்தி சொல்லிட்டு இருந்தல, வாட் அ மேட்ச். ஆக்சுவலா தோத்துருவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ காட், அவ எங்க போனா? ஸ்ருதி, போன் எடு. பிக்கப் பிக்கப். இந்த ஸ்ருதிக்கு என்னாச்சு? எதுக்கு என் போனை எடுக்கவே மாட்டேங்கிறா? நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவகிட்ட பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா திடீர்னு என்னாச்சு? ஒருவேளை அவ என் மேல கோவமா இருக்காளோ? ஆனா எதுக்கு? அவ என்கிட்ட கோவப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே. இந்த பொண்ணோட ப்ராப்ளம் தான் என்ன? சரி, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இல்ல வேணாம், இங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சத்தமா இருக்கு. வெளியில போய் ட்ரை பண்ணலாம். ஹாய் காய்ஸ். ஹாய். இங்க பாருங்க, நம்ம பிஸ்ஸே கிட்ட ஒரு புது அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த லேடியை நம்ம எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கணுமா? வாவ், தட்ஸ் a superb நியூஸ். முன்னாடி இருந்தவங்களோட பெட்டரா இருக்கணும். ஏன்னா முன்னாடி இருந்தவங்க எலும்பு ஜாயின் பண்ண மாட்டாங்க, உடைப்பாங்க. எங்க இருக்காங்க? திஸ் வே. இவர் கார்த்திக், இவர் நாராயணன், அண்ட் இவர் சரவணன். Hello. இவங்கள பாத்தீங்களா? இவங்க தான் பிரீதா, என்னோட புது பிசியோ அசிஸ்டன்ட். Sir, can I just go and get some water? கண்டிப்பா. நீ போய் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணு. Thank you. Excuse me. கரண்,
ஹாய் ஹாய் என்னோட பேர் மோனிஷா. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம் ஆக்சுவலி ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். ஸோ உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட பேச வந்துட்டேன். தேங்க்ஸ் மோனிஷா. வெல், நான் உங்களுடைய செலெக்ஷன் கமிட்டியோட சேர்மன் இருக்கார்ல, அவருடைய பொண்ணு. உங்களுடைய ஒன் டே சீரீஸ் வரும்ல, என் அப்பா கிட்ட நான் உங்களை கண்டிப்பா டீம்ல எடுத்துக்க சொல்லுவேன். இல்லைன்னா நான் அவர்கிட்ட மிரட்டுவேன், அதுவும் டைன்னு. ஓ ரியலி? நான் என்னமோ என்னோட திறமையால தான் செலக்ட் ஆகிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ மீன் ஐ ஜஸ்ட் கிட்டிங். ஆக்சுவலி நீங்க இல்லாம டீம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதனால தான் நான் உங்களுடைய ஃபேனா இருக்கேன். தேங்க்ஸ் மோனிஷா. ஐ லவ் மை ஃபேன்ஸ். நீ என்னோட பெரிய ஃபேனா இருக்க. தேங்க்யூ. ஆனா இந்த தேங்க்ஸ் மட்டும் எனக்கு போதாது. புரியல. அதாவது என்னன்னா, நீங்க எனக்கு ஆட்டோகிராஃப் கொடுக்கணும். ஆஃப் கோர்ஸ். பேப்பர்? நெக்ல. பார்ட்டியா இருக்கே. உங்களுடைய கேர்ள் டர்ன் நேம் எப்பவுமே என் கழுத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். ஷூர். பாத்தியா இது எப்படி இருக்கு? ஃபென்டாஸ்டிக்கா இருக்குல்ல? நான் என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. அந்த இடத்துடைய எல்லா கேமராஸையும் நான் ஹேக் பண்ணிட்டேன். இதனால என்ன ஆகும் தெரியுமா? என்ன? அங்க இருக்க கேமராஸோட எல்லா ஃபுட்டேஜஸும் இங்க என்னோட போன்ல லைவா தெரியும். நீங்க அந்த கேமராவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இன்னொரு தடவை சைன் பண்றீங்களா? என்ன மாதிரி ஃபேனை பார்த்ததுல உங்க முகத்துல சந்தோஷம் தெரியணும். ப்ளீஸ். ஓகே. தேங்க் யூ. யோர் பென். தேங்க்ஸ். பேபி அங்க பாரு, அவ என்ன பண்றா? ஸ்மார்ட் கேர்ள். எல்லாமே ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு போறா. ஃபென்டாஸ்டிக். இதுக்கப்புறம் அந்த கரண் என்னதான் துடிச்சாலும் சரி, இந்த வலையில இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். பேபி, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த கில்லி தண்டா பிளேயர் டாப்ஸி எனக்கு எதிராக ஃபீல்டிங்ல நிக்க வச்சான்ல? இப்ப என்னாச்சு? என்ன அவுட் பண்ண முடியல. ஆனா எந்த பொண்ணு அவனுக்கு எதிராக நான் ஃபீல்டிங்ல நிக்க வச்சிருக்கனோ அவனை இவ கேட்ச் அவுட் பண்ணிடுவா. நீ பாரு, இவ ஒன்னும் பொண்ணு இல்ல, இவ ஒரு புயல். இவ அந்த கில்லி தண்டா பிளேயருடைய நிலைமைய மோசமாக்கிடுவா. ஒரு ஸ்லாண்டர்ல மாட்ட வச்சிருவா. வாழ்நாள் முழுக்க அவனால வெளியே வரவே முடியாது. உன்னை தொல்லை பண்றது என்ன? அவனால தன்னோட முகத்தையே கண்ணாடியில பாத்துக்க முடியாது. வெயிட் அண்ட் வாட்ச். ஐம் சோ எக்ஸைட்டட். அந்த பிரீத்தாவோட கதையும் கந்தல் ஆயிடும். ஒரே நாள்ல தன்னோட 2 ஃபேவரட் ஆளுங்களை இழந்துருவா. ஒன்னு அவ கூட என்கேஜ்மெண்ட் ஆனவரு, இன்னொருத்த இந்த கிரிக்கெட்டர் கரண். 2 இல்ல, ஒருத்தனை தான் இழப்பா. ஒன்லி அந்த கரண் பேபி. ஏன்னா பிரீத்தாவோட லைஃப்ல இருந்து அந்த கரண் ஒரேடியா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ என்னோட தோல்ல சாஞ்சு அழணும். அவளுக்கு சாயறதுக்கு என் தோல் மட்டும்தான் கிடைக்கணும். நான் மட்டும்தான் அவளுக்கு இருக்கணும். ஹாய், ஒன் ஸ்காட்ச் ஃபார் மீ. என்னோட பல நாள் ஆசை நிறைவேறிடுச்சு தெரியுமா? உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அதிகமா. லைக் வைஸ். ஹலோ மிஸ்டர் கரண், எப்படி ஹாய் இருக்கு? சார், நான் நல்லா இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். ஏன்னா நீங்கள் என்னோட ஆஃபரை ஏற்றுக்கவே மாட்டீங்க. என்னோட எலிகண்ட் அப்பியரன்ஸை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அதோட பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் வானத்தையே தொட்டுரும். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறோம். என்ன வேணும் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா ரிஷபோட நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. என் லைஃப் பற்றின எல்லா முடிவையும் அவர் தான் எடுப்பார். நைஸ். இந்த உன்னோட அட்வான்ஸ். அங்க பார்த்தல, அவன் தான் கரண், இந்த கிரிக்கெட்டர். நான் சொன்னதை அவன்கிட்ட தான் பண்ணணும். தெரியாம கூட எந்த தப்பும் நடக்க கூடாது. காட் இட்? இப்போ நீ பாக்கெட்ல பணத்தை போட்டல, அந்த பணத்தை திரும்ப வாங்குவோம் எனக்கு தெரியும். மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். குட். நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, உங்கள் வேலை கண்டிப்பாக முடியும். தேங்க்யூ ஸோ மச். See you. Drinks? 2 minutes சார். Yeah. Hi. ஸோ இவ்வளோ சீக்கிரம் பேரை மறந்துட்டீங்களே? மோனிஷா. மோனிஷா.
ட்ரிங்க்ஸ் ஏதாவது? இல்ல வேண்டாம். இந்த பார்ட்டி ரொம்பவே போரிங்கா இருக்கு. ஆனா எனக்கு உங்க கம்பெனி ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிட் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் பிட் ஆஃப் டான்ஸ். மோனிஷா, அது ஆக்சுவலி நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன். ஒருத்தரை பற்றி ஒரு யோசனையில் இருக்கேன். ஐ எம் ரியலி சாரி. ஸோ ஹூ இஸ் தட் கேர்ள்? அது சார் இந்தாங்க. யா. சாரி 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 சார், ப்ளீஸ். சாரி மேம். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவங்க ட்ரெஸ்லேயே கொட்டிட்டீங்க. மேம் தெரியாம பட்டுருச்சு, சாரி மேம். கரண் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ப்ளீஸ் என்னோட ரூம் வரைக்கும் என்ன ட்ராப் பண்ணுங்க ப்ளீஸ்.